நீங்க குழப்பம் செய்து போட்டு போனா ஒரு மாத்தாலும் பெரிய தோடி ஒரு தேங்காய் போட்டு வித்தியாசமா காட்டினது என்ன பறந்து வந்திருப்பாரு உடுப்பில்ல கீட்டலும் சட்டையும் சாப்பிட வழி இல்ல காடாது மர்மம் செத்துட்ட செங்கில அவங்க குடும்ப நிறைய செய்து இருக்கிறார் மெயினாக இந்த இடத்தாக எங்கே இருந்து வந்தாங்க இந்த இடத்துக்கு ஒரு ஆள் தானே எங்க இருந்து ஒரு ஆளுக்கு 4 புள்ள அந்த 4 புள்ளைகளை இந்த புகா 48 ஏக்கர் வயல் இந்த பத்திரவாளியை மாட்டு கொண்டு நிக்கணும் அந்த 4 புள்ளைகளுடைய சந்ததி தான் தொடர்ந்து ஆட்டு கொண்டு இருக்கு அந்த 4 சந்ததிக்கு ஒரு பொருளாளர் ஒரு தலைவர் ஒரு செயலாளர் அவையே இந்த செடி புள்ளிகளை கதை செஞ்சுக்கிட்டு கோயில கட்டி வளர்த்து எல்லாம் செய்து கொண்டு இருக்கணும் அந்த புதுதான் சேத தனத்தை கொடுக்கிறார் கட்டிடங்கள் வளர்ச்சிக்கு பணம் இல்லை பற்றாக்குறை பங்காளிகள் வயல் விளைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி தானே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துதான் கோயில கட்டி வளர்ச்சி அடையலாமல் இருக்கு வெளியாகின்ற சப்போர்ட் இல்லையா வெளிநாட்டுல இருந்து ஆதரவு இல்லையா தகவல் வெளியே தெரியாதா கோயிலுக்கு மதில் கட்டி ஏற்றி போட்டு கோயில நல்ல சுகமையா வளர்ச்சியா பணம் கட்டாயம் மதில் கட்டி விடுமா காளி கேட்டு போட்டு மதில் கட்டும் சுத்தி மதில் கட்டி கேட் பண்ணணும் நீண்ட கால ஆசை இல்ல நீண்ட கால ஆசை மக்கள் கண்டபடி வராம வயல் ஏரியா ஓமா இது கோயில் காணிதான் வயலா இல்ல இல்ல அந்த காலத்துல சந்ததி வளருது ஒரு வேல் 2 வேல் 2 விதைக்கிறது குளக்காட்டுக்கு ஒரு மரத்துக்குலாம் நம்ம இருந்தோம் அந்த பண்டம் அங்க கொண்டு பண்டத்தை வச்சு கொண்டாடுறாங்க பண்டம் அங்க ஒரு வீட்டுல வச்சு அது வேண்டிய ஆக்கெல்லாம் வச்சு பண்டத்தை மரத்துக்கு வச்சு மாடத்தை கொண்டு முளைச்சி கொண்டாந்து ஆடையெல்லாம் கொண்டாந்து இப்படியே பேரு அதான் அவாவுக்கு வெளி வெட்டுறேன் அவாவுக்கு வெட்டே இல்லை அவன் பெரிய நாங்களுக்கு அவாவுக்கு வெளி வெட்டுமே இல்லை அவ சுத்தி இருக்கணும் தடை செய்யறது ஆனா இந்த ஒரு தடை செய்ய ஒரு போதும் தடை செய்ய ஒரு போதும் தடை செய்யறது
உங்கள்ட்ட தெய்வம் வர்றது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஆளும் அப்படி உங்கள்ட்ட யாரு? நீங்க குழப்பம் செய்து கொண்டு போனா ஒரு மாத்தாலும் வெடிப்பியல் தோடி ஒரு தேங்காய் கொண்டு அது நான் தெரியாம செய்து கொண்டு என்ன மன்னிச்சு கொள்ள உண்மையாதான் இலவசமா கொடுக்குறோம். நாங்கள் இடம்பெயர்ந்து இப்படியே போயிட்டு ஃப்ரீயா நெஸ்டியெல்லாம் கொடுக்குறீங்களா? தண்ணி இருப்பாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம், என்னத்துக்காக இப்படி? நாங்கள் எங்கட அப்பப்பா 56ஆம் ஆண்டு இந்த ஊருக்கு வந்தவர் அப்பப்பா. அந்த காலத்தில் இருந்து அவைய அந்த கோயிலில் பார்த்து செய்து கொண்டு வந்தது. அவை இல்லாமல் போன அப்புறம் எங்கள் அப்பா ஊற்றி கொண்டு வந்தது 2010 இருந்து. எங்களோட அப்பாவும் மோசம் போன அப்புறம் அது எங்களோட தங்கச்சி முறையில் இருக்கிற அன்னைக்கு அதை எடுத்து தானே இது வரைக்கும் 2010 இருந்து தானே செய்து கொண்டு வந்தோம். எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் ஒன்றிய தாண்டி கொடுத்து இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இங்கே வரது. வந்து ஆனால் இந்த ஊர் எங்களை பழைய பரம்பரை ஊர் தான். வீடு போயிட்டு எல்லாரும் இல்லையேன்னா நாங்கள் எங்கள் வவுனியாவுக்கு போயிட்டோம். வவுனியாவோட செட்டில் ஆகிட்டோம். நீங்கள் வெண்டாங்கி வந்துருவீங்க. இப்போ இந்த புத்துவெட்டுவான ஆலயத்துக்கு நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன, நீங்கள் எதை சொல்லுவீங்க? சிறப்பு என்ன எது சொல்கிறது? எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. இந்த உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கா கோயிலுக்கு வந்து? என்னன்னு சொல்றது, உங்களுக்கு என்ன காட்டியிருக்கு அப்படியே? அந்த காலத்துல இருந்து நாங்கள் எல்லாமே எங்களுக்கு நன்மையாக தானே இருக்குது. அந்த காலத்துல இருந்து நாங்கள் வழிபட்டு கொண்டே வாழ்ந்தோம். ஸ்டார்ட் ஆகினாங்க விடிய 5 மணி வரையும் இத்தனை பேரும் வந்து குடிக்கலாம். அவ்வளோ எத்தனை பேருக்கு தயார் நிலையில் வச்சிருக்கீங்க? நாங்கள் எப்படி எத்தனை பேர் வந்தாலும் ஒரு 2000, 3000, 5000 வந்தாலும் கொடுக்கக்கூடிய லெவலில் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்க. இதுக்காக கோவிலில் பெர்மிஷன் எடுக்கணுமா அப்படின்னா? பெர்மிஷனில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறதால எங்களுக்கு தனியாக ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு டென்ட் இதெல்லாம் போட்டு பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்க. சுகாதார பிரிவில் ஏதாச்சும் அதில் எடுக்கல நீட்டாக நாங்களே செய்வோம். எல்லாமே செய்து. ஓகே, நன்றி அக்கா. நிச்சயமாக இந்த பணி தொடரணும் அப்படிங்கிறது எங்கள் ஆசை. நன்றி. நாங்கள் இருக்கும் வரையும் தொடரும். நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து செய்வீங்க? குடும்பம் வந்து ஃப்ரெண்டில் தங்கச்சி இருக்கிறோம். தான் இந்த தொழில் எங்களுக்கு ஊக்குவிக்கிறது. நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு. வணக்கம். வணக்கம். அம்மாவுக்கு என்ன பேர்? ரமேஸ்வரி. எங்கிருந்து வாரீங்க? இங்கதான் இருக்கு. உங்களோட ஊருக்கு வந்திருக்கோம். புதுவெட்டுவார். இந்த பத்திரகாளி அம்மையின் ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுங்க. சிறப்பு என்னத்தை நான் எதுன்னு சொல்ல ஐயா சொல்ல எல்லாமே சிறப்பு தான். நாங்க நம்பிக்கையோட என்ன கேட்டாலும் தருவா. அதான் எங்களுக்கு அந்த குழந்தைகளை பெற்றான பிள்ளைகளை படிப்பிக்க போனான்னு எல்லாத்துக்கும் அவ நேர்ந்துதான் நாங்க செய்யறோம். எங்களுக்கு அது கிடைக்கும் நம்பிக்கை. அவ்வளவு சனம் வந்திருக்கு. அவ ஏன் லண்டன்ல வெளிநாட்டுலாம் போயிட்டா பாரா. நம்பிக்கை தான் எங்களுக்கு உண்மையான தெய்வம். நான் பிறந்ததிலேருந்தே வந்து கொண்டிருக்கேன்.
74 வயசு. 74 வயசு. 74 வயசு. அப்பா ஒரு வயசு வந்து வாரீங்க. அவதாதுதான் விசுவாசம் இருந்தா நம்பிக்கையோட இருந்தா நம்பிக்கை தான் அத்தாயும் செய்வான். நன்றி நன்றி. ஆதி காலம் சொல்றேன் பழைய வங்கின்னு சொல்றாரா பழைய வங்கின்னு சொல்றாரா இது ஆதி கால குடியிருப்பு. இதுல ஆதி காலத்துல இருந்து இருந்தோண்டே இருக்கிற மக்கள் ஆதி காலத்துல இருந்து இருந்தோண்டு அதுல இருந்து அந்த கண்ணையம்மன் கட்டாப்பழ கண்ணையம்மன் இருக்கிறோம். கண்ணையம்மன் தோன்ற ஆளத்துல இருந்து இது ஒரு அம்மன் இங்க வந்து இருக்கிறான். இங்க ஒரு அம்மன் அதே இது மாதிரி ஒரு அம்மன் இங்க வந்து அதையே வச்சுதான் இங்க நடக்குது. அது அந்த இயல்களுக்கும் அதுக்கப்புறம் உள்ள நாடுகளுக்கும் பருவத்துக்கும் அந்த கைகாட்சி பருவத்திலாம் நடக்கும். பருவத்துக்கு வார முதல் நீங்கள் அல்லது பருவத்துக்கு உறவு வாரங்கள் இது ஆதி காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேற்பட்ட இந்த கோயிலுக்காண்டு ஒரு நேர்த்தி கடன்கள் எல்லாம் நடக்குது. இது ஒரு எங்களுக்கு என்ன குறை இருக்கான்னு சொல்லி என்ன குறை இருந்தாலும் அதை கேட்டு என்ன மாதிரி ஜீவனம்னு கேட்டால் அதை கொஞ்சம் ஒழுங்கு அம்மா சொல்லிடும். அம்மா என்ன என்ன உங்களுக்கு இந்த வருஷம் கண்டு கொடுப்போம்னா வர வருஷம் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் அதுக்குரிய ஒழுங்குகளுக்கு என்ன நேர்த்தி கடன் செய்ய முடியாது. நான் பிறந்ததா 50 அம்மன் 70 வயது 69 வயது 69 வயது வராத நாள் வருஷம் இந்த குழந்தைகள் குழந்தைகள் நீங்க தான் பழையப்பாடு எங்களோட சொந்த பழையப்பாடு தான் பார்க்க இது பக்கத்துக்கு ரெண்டும் பழைய வண்டி கிராமம் பழைய வண்டியில் உள்ள கிராமம். அப்ப அது ஆதி வந்து இங்கே இருந்த பழைய குடியிருப்பாங்கலாம் குடியிருப்பு கோயில் முதல் ஒரு 20 குடும்பங்கள் உள்ள இந்த கோயிலுக்கு பின்னால் 20 குடும்பம் இந்த கோயிலை நடத்தி கொண்டோம். இப்போ அதே பரம்பரை தான் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டோம். இதுக்கு இந்த கோயிலுக்கு பழையம்பட்டியில இருந்தால் பூசாரி வருவோம். பழையம்பட்டி பிள்ளையார் கோயில இருந்தால் பூசாரி வரும். அங்கே இருக்கிறது தான் பூசாரி அதுதான் பூசாரி.
விசேஷ தினங்கள். மற்றபடி இங்கே கோயிலுக்கு கண்ட ஒரு தனிப்பட்ட ஆக்கள் இருக்கு. அவையெல்லாம் பரம்பரையா இந்த கோயிலுக்கு நடத்தி கொண்டு இருக்கு. நீங்க என்ன விரம் கேட்டாலும் அது அருள்ராசம்மா எந்த நாளும் பத்திராளி அம்மாவுக்கு என்ன கேட்டாலும் நாங்கள் எல்லாம் பெரிய நேர்த்திக்கடன் இருந்தாலும் என்ன கேட்டாலும் நடக்கும். வருத்தமோ இல்லை அடிமோ இங்கே கூட கேட்டுட்டு போனால் அடுத்தவங்க நீங்கள் பழமையாக விரைவீங்க. ஏன்னா இதெல்லாம் கொண்டு என்ன கேட்டுக்கொண்டு கொண்டு கொண்டே இருக்கு. அப்படி ஒரு புதுமையான வருஷத்துலேயே ஒரு நாள் தான் திருவிழா. அதையும் இந்த பருவத்துக்கு முதல் வாரம் திங்கள்லாம் நடக்கும். இந்த மாதத்தில் வார பருவத்துக்கு முதல் வார திங்கள் இன்றைய பருவமும் திங்களும் ஒரே நாளில் வந்துடும். பருவமும் திங்களும் ஒரே நாளில் வந்தபடியா திங்களும் அப்படியே இருக்கும், பருவம் அப்படியே இருக்கும். திருவிழா நடக்கும். ஆடுகள் கோழிகள் எல்லாம் ஏற்றி கிடந்து தான் வந்து எக்கச்சக்கமாக வந்தது. ஆனால் கோயில் கட்டட நிதிக்கு எல்லாம் அன்பளிப்பு வழங்கி கொண்டே இருப்பாங்க. வெளிநாட்டு காலமே அவங்களுக்கு எல்லாம் இதே அன்பளிப்பு. இதை சொல்ல போனால் புதுமையுள்ள அம்மன் மதுராலயம், புதுமையுள்ள திருவாலயம் ஒத்துவட்டுவான்ல. எல்லாத்தையும் நாங்கள் அப்படி வீடியோ போடுவோம். அது முழு பேருமே பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரீயாக தான் வருது.